திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயணம் சென்று வாக்கு சேகரித்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதற்காக திருச்சி வந்து தனியார் விடுதியில் தங்கியுள்ள அவர் இன்று காலை திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட் பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்த அவர் தெருவோர கடையில் அமர்ந்து டீ அருந்தினார். அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருச்சி கிழக்கு தொகுதியில்தான் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற அமைச்சர் துரைமுருகன் வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகன் முதல்கட்ட பிரச்சாரத்திற்காக தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். பொன்னை மேம்பாலம் பகுதியில் அவரை வழிமறித்த தேர்தல் பறக்கும் படையினர் அவரது கார் மற்றும் அவரை பின்தொடர்ந்து வந்த கட்சி நிர்வாகிகளின் 2 கார்களிலும் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் ஏகாம்பரதநாதர் கோவிலில் பங்குனி உத்தரத்தை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரதநாதர் திருக்கோவிலில் கடந்த 2 வருடங்களுக்கு பின்பு பங்குனி உத்தர பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏகாம்பரதநாதர் ஏலவாழ்வு அம்மையார் மணமக்களாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். தேர்தல் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் முறையாக பின்பற்ற வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, பாஜக, விசிக, நாம் தமிழர், தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பரப்புரையின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என போலீசார் அறிவுறுத்தினர். பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடிகளுடன் குவிந்து வருகின்றனர். பழனி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதையொட்டி அடிவார பகுதியில் காலையில் இருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக தீர்த்த காவடி, மயில் காவடி மற்றும் மலர் காவடிகளுடன் அரோகரா முழக்கமிட்டு கிரிவீதியில் வலம் வந்த வண்ணம் உள்ளனர். கடலூரில் திருமண பத்திரிகை வைப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 11 பவுண்ட் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர்கள் ரகு, ரூபிகா தம்பதி. இந்த நிலையில் வீட்டில் ரூபிகா தனியாக இருந்தபோது திருமண பத்திரிகை வைக்க வேண்டும் என கூறி வந்த ஒரு ஆணும் பெண்ணும் திடீரென அவரை கீழே தள்ளி கட்டி போட்டுவிட்டு வாயையும் துணியால் அடைத்துவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் உட்பட 11 பவுண்ட் நகைகள் மற்றும் 20,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பினர். சிறிது நேரம் கழித்து அக்கம் பக்கத்தினர் ரூபிகாவை மீட்க புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முதல் தளத்தில் வசிக்கும் தம்பதியின் 10 வயது மகள் மொட்டை மாடிகள் விளையாடும் போது கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அதேபோல் அதே தெருவில் வசிக்கும் கார்த்திக் என்பவரும் இச்சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து துறைப்பாக்கம் போலீசில் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் இது தரமணி மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கார்த்திக்கை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தமிழகத்தில் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் தாக்கம் ஏதும் இல்லை என தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பட்டணம் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகள் கடந்த சில நாட்களாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கோழிகள் கொத்து கொத்தாக இறப்பதாகவும், ஆனால் அதற்கான காரணத்தை ஆராயாமல் பெரிய குழிகளை தோண்டி கோழிகளை பண்ணை நிர்வாகம் புதைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தரராஜ், இதுவரை தமிழகத்தில் எந்த கோழி பண்ணையிலும் பறவை காய்ச்சல் வைரஸ் தாக்குதல் இல்லை என்றும், கோடை காலங்களில் அதிக வெப்பத்தினால் பண்ணைகளில் கோழிகள் இறப்பு அதிகரிக்கும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த குன்னலூர் சத்திரத்தெரு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வைத்துள்ளனர். இங்குள்ள மக்கள் அரசு புறம்போக்கு இடத்தில் குரவனார் குலதெய்வ கோவில் கட்டி வழிபட்டு வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சாமித்துரை என்பவர் போலி பட்டாவை காட்டி கோவிலை சுற்றி வேலி போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வழிபாடு தடைப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து வருவாய்த்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னை மதுரவாயல் அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கூட்டுறவுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாடிக்குப்பம் முதல் முகப்பேர் EPF அலுவலகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்வீபத்தான் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மதுரவாயல் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் ஸ்ரீமதி ராக்கி பிஸ்வாஸ் IAS கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேளதாள குழுவினரிடம் இருந்த விசிலை பிடுங்கி அதிமுக நிர்வாகி தூக்கி எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்லடம் அடுத்த மங்கலத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் மேளதாளம் வாசிக்கப்பட்ட நிலையில் அதில் விசில் பயன்படுத்தப்பட்டது. இதனை பார்த்த அதிமுக நிர்வாகி மகேந்திரகுமார் என்பவர் அந்த விசிலை பிடுங்கி தூர வீசினார். தாவேக கட்சி சின்னமான விசிலை இங்கு பயன்படுத்தக்கூடாது என அவர் கூறியதாக தெரிகிறது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி சுவாமியின் வலது பாதத்தை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆருத்ரா தரிசனம் மற்றும் பங்குனி உத்திரம் என ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தனது பாதங்களை பக்தர்களுக்கு காண்பித்து அருள் பாலிக்கிறார். மற்ற நாட்களில் சுவாமியின் முகத்தை மட்டுமே தரிசிக்க முடியும். அந்த வகையில் பங்குனி உத்திர நட்சத்திர தினமான இன்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமி சபாபதி மண்டபத்தில் எழுந்தருளி தனது வலது பாதத்தினை பக்தர்களுக்கு காண்பித்து அருள் பாலித்து வருகிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமியின் பொற்பாதத்தை தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டம் விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் பங்குனி உத்திர தினத்தில் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதிகளின் வழியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு வரும் கோவை மத்திய சிறைச்சாலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து உள்ள பெலிச்சி ஊராட்சிக்குட்பட்ட கக்கராயன் கரடு பகுதியில் மத்திய சிறை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அங்கு சிறுத்தை நடமாடுகிறது. இதனை பார்த்த கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். புதிய சிறை கட்டுமான பணியாளர்கள் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வருவதால் அசம்பாவிதம் நிகழும் முன் சிறுத்தை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
கோவையில் உள்ளூர் வேட்பாளர் வேண்டுமா அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர்கள் வேண்டுமா என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்சுனனை ஆதரித்து SP வேலுமணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அம்மன் அர்ஜுனன் நம்மில் ஒருவர் என்றும் யார் எப்போது கூப்பிட்டாலும் உடனடியாக வருபவர் என்றும் கூறினார். ஆனால் திமுக மற்றும் தாவிக வேட்பாளர்கள் அனைவரும் இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர்கள் என விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஓட்டு வாங்கி செல்லும் வெளியூர் வேட்பாளர்கள் நமக்கு வேண்டுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். தாவிகவிற்கு போடுவது செல்லாத ஓட்டாகிவிடும் என கூறிய வேலுமணி, திமுகவை திட்டுவதை விட தாவிகவிற்கு வேறு கொள்கைகள் கிடையாது என சாடினார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளருடன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிடுகிறார். அவர் அமைச்சர் ராஜேந்திரனுடன் கொண்டப்ப நாயக்கன்பட்டி பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக அரசின் சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் எடுத்துரைத்து முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என ஆதரவு திரட்டினார். குன்னூர் குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் தொடர்ந்து நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் சிறுத்தை, கரடி, கருஞ்சிறுத்தை, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவது வழக்கமாகியுள்ளது. இந்த நிலையில் குன்னூரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் அடிக்கடி வலம் வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து உள்ளனர். எனவே வனத்துறையினர் 2 சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். சேப்பாக்கம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் 7 கோடி ரூபாய் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட சிவானந்த சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் எடுத்து வரப்பட்ட 7 கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வங்கிக்கு கொண்டு செல்லும் பணம் என கூறியதால் ஆவணங்களை சரிபார்த்த பின் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். அதேபோல் சிவானந்த சாலையில் வந்த அதிமுக MLA உடுமலை ராதாகிருஷ்ணன் காரை பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அதன்பின் உடுமலை ராதாகிருஷ்ணனின் கார் மட்டும் வந்ததால் அவரின் சட்டமன்ற பாஸை அதிகாரிகள் அகற்றி அனுப்பினர். திருவண்ணாமலையில் கல்குவாரி உரிமையாளர் வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவரின் வீட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி லட்சக்கணக்கில் பணம் வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பறக்கும் படையினருடன் வருவாய்த்துறையினர் ஆதிமூலத்தின் வீட்டிற்கு நேற்று பிற்பகலில் சென்று சோதனையை தொடங்கினர். 2வது நாளான இன்றும் ஆதிமூலத்தின் வீடு, கல்குவாரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை தொடர்கிறது. தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ள நிலையில் வருமான வரித்துறையின் இந்த சோதனை திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிமனையை திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு மற்றும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய TR பாலு, தமிழகம் முழுவதும் மக்கள் திமுகவிற்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் திமுக கூட்டணி வரும் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அரியலூரில் இருந்து திருமானூர் செல்லும் சாலையில் அமைச்சர் SS சிவசங்கரின் வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது கீழப்பழுவூர் அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அமைச்சரின் வாகனத்தை மறித்து சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பணம் மற்றும் பரிசு பொருள் எதுவும் இல்லாததால்
அவரின் வாகனத்தை செல்ல பறக்கும் படையினர் அனுமதித்தனர். நீலகிரி மாவட்டம் கக்கநல்லா சோதனைச் சாவடியில் எவ்வித ஆவணங்களும் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 22,82,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் கக்கநல்லா சோதனைச் சாவடியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தபோது பெங்களூருவில் இருந்து வந்த ஜீப்பை மடக்கி சோதனையிட்டனர். அதில் 22,82,000 ரூபாய் இருந்த நிலையில் அதற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து கூடலூர் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். பணம் பறிமுதல் குறித்து வருமான வரித்துறைக்கும் பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டிராக்டர் மோதியதில் சைக்கிளில் சென்ற பள்ளி மாணவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தென்னாம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற சிறுவன் கோணையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவரும் 7ஆம் வகுப்பு பயிலும் பிரசன்னா என்ற மாணவரும் சைக்கிளில் பள்ளிக்கு சென்றபோது தண்ணீர் ஏற்றி வந்த டிராக்டர் ஒன்று சைக்கிள் மீது மோதியது. இதில் தலையில் படுகாயமடைந்த ஸ்ரீகாந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த பிரசன்னா ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருவெண்காடு போலீசார் டிராக்டர் ஓட்டுநர் குருமூர்த்தி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சரக்கு லாரி கவிழ்ந்ததில் சாலையோரம் இருந்த வீடு தரைமட்டமானது. தியாகரசனப்பள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் அந்த வீடு முற்றிலும் சேதமடைந்த நிலையில் வீட்டில் இருந்த சின்னம்மாள் என்பவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சூளகிரி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டக்கல்லூரி மாணவரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஒருமையில் பேசி பைக்கை எட்டி உதைத்த வீடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் மாங்குள்ளை பகுதியைச் சேர்ந்த கமலேஷ் என்பவர் பெங்களூருவில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவரின் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். மேலும் இளைஞரை மாற்று வழியில் செல்லும்படி காவலர் கூறியபோது தன் வீடு இந்த தெருவில்தான் உள்ளது என இளைஞர் கூறியுள்ளார். அதற்கு ஒருமையில் பேசிய காவலர் எங்கு வேண்டுமானாலும் சொல்லிக்கோ என்று கூறி இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் குறித்து இளைஞர் எடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. நான் ஏதாவது தப்பு பண்ணா நில்லுங்க, பேசுங்க, இப்ப பேசுங்கண்ணா. வண்டி தள்ளி விடுறீங்க, அடிக்க வரீங்க, எது நான் தப்பு பண்ணாங்களா? எடுங்க போவா இப்பெல்லாம் பேசினு இருக்காதீங்க. நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் நான், சரிங்களா? அவ்வளோதான் மரியாதையா? சரி நான் பார்த்துருக்கேன், அவர் தான் நான் பார்த்துருக்கேன். சரி விடுங்க. சரி.